லைவ் தமிழ் செய்திகள். சாதனை செய்ய துடிக்கும் போட்டியாளர்கள். சரிகமப நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வழங்கி வருகின்ற பெர்ஃபார்மன்ஸின் ஊடாக போட்டியாளர்கள் தங்கள் சாதனைகளை நிரூபிக்க முன்னியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வலைத்தளங்களில் இவர்களின் பெயர்களுடன் இவர்களின் திறமைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. வாரத்துக்கு வாரம் இவர்கள் பாடும் பொழுது பலர் இதை தன்னை மறந்து ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இவர்கள் இணையாக பாடல்களை பாடி வருகின்றார்கள். காலம் இவர்களுக்கு சரியான பதில் வழங்கும் என்றால் எதிர்காலத்தில் இவர்கள் சிறந்த போட்டியாளர்களாக வெற்றி பெற்று பின்னணி பாடல்களாக திகழ்வார்கள். உலகத்தில் இருக்கின்ற உன்னத மொழிகளில் சங்கீதமும் ஒரு சிறந்த மொழி. இது யார் தன்னை இசைக்குள் அகப்படுத்திக் கொள்கின்றாரோ அவருக்கு அது சுகமாகவும் அவரின் வாழ்க்கையில் அது முன்னகர்த்தக்கூடிய ஒரு எதிர்கால துறையாகவும் மாறியிருக்கும். அவ்வாறே பல பாடகர்கள் இன்று புகழ்பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வலைத்தளங்களில் பல குரல்களை பார்க்கும் பொழுது திவினேஷின் குரல் ஒரு விசித்திரமான, சிறுவருக்கு ஏற்ற பழைய பாடல்களை அந்த குரலுக்குள் காந்த அலைகளுடன் பாடக்கூடிய ஆற்றல் அவனிடம் இருக்கின்றது. சரிகமப நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் கொடுக்கின்ற ரவுண்டில் அவன் சிறப்பாக பாடி வருகின்றான். அந்த பாடலை பாடி வரும்பொழுது முதியவர்களும் தன்னை மறந்து கேட்கின்றார்கள். அவனுக்கு படிப்பித்த ஆசிரியர்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள். இந்த திறமைசாலி தனது வகுப்பில் படித்திருக்கின்றானா, சிறுவனாக இருந்தாலும் இவன் பெயர் பெற்றிருக்கின்றானே என்று ஆசிரியர்களும் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவனின் சங்கீத திறமை வெளிக்கொணரப்படுகின்றது. அப்பொழுது இறுதிச் சுற்றை நோக்கி அந்த சரிகமப நிகழ்ச்சி வெற்றி நடை போட்டுக்கொண்டு செல்கின்றது. அதற்குள் திவினேஷ் இறுதிப் போட்டிக்குள் கலந்து கொள்ளும் ஒருவராக மாற்றப்பட வேண்டும். அவரின் திறமையும் சரியாக இடையிடப்பட வேண்டும் என்றும் நடுவர்கள் அதற்கு தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் கூறிக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே சரிகமப நிகழ்ச்சி தொடர்பாக பல இசைத்துறை வல்லுநர்கள் அதை ஆழ அவதானித்து வருவதும், திவினேஷ் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமை தொடர்பாக அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருவதும், நடுவர்கள் மக்களின் வாக்கு அடிப்படையில் திறமைசாலிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் இறுதிப் போட்டிக்கு என்று கூறுவதும் எந்த வகையில் அது நியாயமாக இருந்தாலும் திவினேஷ் போன்ற திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் மிகவும் கவலையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்றால் அதில் ஐயப்பாடில்லை. ஆகவே தொடர்ந்தும் திவினேஷுக்கு வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமைய பிரார்த்தனைகளுடன் லைவ் தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் அவதானிப்பில் இருக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றது.